சாண்டி மாஸ்டரே அசிங்கப்படுத்திய அன்ஷிதா, சாண்டி மாஸ்டருக்கு வந்து ரெஸ்பெக்ட்டே இவங்க குடுக்கல. அவங்க 2 பேருக்கும் செம ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்ஸ்லாம் போட்டு எக்கச்சக்க வீடியோஸ் வந்து நேத்தெல்லாம் போயிட்டுருந்தது. ஒருவேள சாண்டி மாஸ்டர் அன்ஷிதாக்கு ஏதோ கமெண்ட்ஸ் குடுக்குறப்போ அவங்க ஏதோ ரெஸ்பெக்ட் இல்லாம பேசிட்டாங்களா? இப்படிலாம் நான் யோசிச்சுட்டு எபிசோட பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்க. நார்மலா தான் போயிருக்கு. ஒருவேள எபிசோட்ல காட்டாம ஏதோ ஒரு விஷயம் நடந்து எனக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா, நீங்க அத மிஸ் பண்ணாம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அருணிமா அண்ட் குருநாத் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. எஸ்டிஆர் அவரோட சாங்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ். பொண்ணுங்கள தொடாமலே நடிப்பாரே டிஆர் அவருன்னு நினைச்சியா? நான்லாம் வந்து உதட்ட கடிச்சு இழுக்கிற எஸ்டிஆர்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக்லாம் போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த பர்ட்டிகுலர் சீன்ல பாருங்களேன், நம்ம அருணிமா வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்க அருணிமாவே காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மேல பாருங்க. அங்க ஏர்ல வந்து ஸ்பின் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரா இருந்தது. அண்ட் அதே மாரி கடைசியில ஒரு வேவ் மூவ்மெண்ட் மாரி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அண்ட் குருநாத்தும் பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்டண்ட்ஸுங்க. ஃப்ரண்ட் ஃபிளிப்பு, பேக் ஃபிளிப் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு பேக் டான்ஸரோட ஷோல்டர்ல அப்படி ஜம்ப் பண்ணி திரும்ப ஒரு பேக் ஃபிளிப் அடிப்பாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கா நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. "எவன்டி உன்ன பெத்தான்" அப்படிங்கிற அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கட்டும், அந்த சாங்கோட வைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ரொம்பவே எனக்கு புடிச்சிருந்தது. குருநாத் வந்து என்னால நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா? செம்ம கியூட்டா குட்டி குட்டி குட்டியான நெறைய எக்ஸ்பிரஷன்ஸ் குடுத்தாரு. நான் வந்து உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். "வேர் இஸ் த பார்ட்டி" அப்படிங்கிற சாங் போயிட்டு இருக்கப்போ, பார்ட்டி பண்றதுக்கு காசு வேணும்லப்பா, காசு இருக்கா உங்ககிட்ட அப்படின்ற மாரி வரதா மாஸ்டர் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி குடுப்பாரு. அண்ட் எக்ஸிட்ல பார்த்தீங்கன்னா, அப்பவும் ஒரு காமெடியா ஒரு மூவ் ஒண்ணு பண்ணிட்டே போவாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸ் கமெண்ட் குடுப்பாங்கல்ல. நம்ம ரம்மா மேம் இருக்காங்க தெரியுமா? இந்த குயின்ஸ்லாம் கிங்ஸ வந்து வெயிட் பண்ண வச்சது, 25 காயின் குடுத்து செலக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமா இருந்திருப்பாங்கல்ல. அத அவங்களால மறக்கவே முடியலையா என்னன்னு தெரியல. கரெக்ட்டா எல்லா குயின்ஸ்ட்டயும் எங்கெங்க பாயிண்ட்ட புடிக்கணுமோ புடிச்சு கேட்டுர்றாங்க. ஸோ அதே மாரி அருணிமாட்ட கேட்குறாங்க. "நீங்க தானே இவர வேணான்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜட்ஜஸோட கமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணிமா வந்து ஸ்டார்ட்டிங்ல நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்களே, எண்டிங்ல போக போக கொஞ்சம் எனர்ஜி உங்களுக்கு லோ ஆன மாரி ஃபீல் ஆச்சு. பட் ஓவரால் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கிரீன் லைட் குடுத்துடுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோனே இவங்கள வந்து ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, குருநாத் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இப்ப அவர பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு 100% பெர்ஃபார்மர் எல்லாமே அவர் பண்றாரே அப்படிங்கிற ஃபீலிங்க வந்து எனக்கு குடுத்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிரா அண்ட் சஞ்சய் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. கமல் சாரோட சாங்ஸுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குது. ஸோ இவங்களோட என்டயர் பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு புடிச்சிருந்த பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலவானம் அப்படிங்கிற அந்த சாங்குக்கு அவங்க 2 பேர் மட்டும் தனியா ஆடியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா, நீட் அண்ட் கிளீனா எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டயலாக்ஸ் இருந்த மாரி இருந்தது. அந்த இடத்துலயும் அவங்க டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஓவராலா பார்க்குறப்போ அந்த டான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ இதனால அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் குடுத்துச்சு. நீங்க 2 பேரும் தனித்தனியா ஆடுறப்போ ரொம்ப சூப்பரா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறப்போ ரொம்ப சாஃப்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதே வந்து இன்னும் தெரியல. ஸோ நீங்க வந்து இன்னும் நல்லா வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லோ லைட் வந்து குடுக்குறாங்க. அண்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கும் நடுவுல எப்பவும் போல நம்ம ரியோ வந்து என்ன காமெடி பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீதேவி மேம வச்சு இந்த காமெடிஸ்லாம் பண்ணுவார் இல்லையா? அத தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்க வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஃப்ளையிங் கிஸ் குடுத்தா, அத எடுத்து உள்ள வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன்ல பண்ணாரு தெரியுமா? அதே ஸ்டைல்ல காமெடிஸ் வந்து இதுலயும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிருவோமா? அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா அண்ட் கௌரி சங்கர். இவங்க பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் அவரோட பாட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது யார்ரா அது ரவி மோகன் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, ஜெயம் ரவி அவர் தான் வந்து இனிமே என்னோட ஒரிஜினல் பேரு ரவி மோகன். அத வச்சே என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அப்படிங்கிறத வந்து அவர் தூக்கிட்டாரு. ஸோ நம்மளும் அதே மாரி சொல்லுவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, "தீமை தான் வெல்லும்" அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அதில கௌரி சங்கர் மட்டும் ஒரு சோலோ ஒண்ணு பண்ணியிருப்பாருங்க. செம ட்ரெஸ்ஸு, செம ரியாக்ஷன் அந்த என்டயர் அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்டார்ட்டிங்லேயே செம ஸ்டண்ட்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. எக்கச்சக்க ஃபிளிப்பு. அதுவும் ஒரு 4 ஃபிளிப் பண்ணி எந்திரிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஃபிளிப் பண்ணுவாருங்க. அது சூப்பரா இருந்தது. அண்ட் கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அதுவுமே அல்டிமேட்டா இருந்தது. நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இவர வந்து பம்பரம் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் பம்பரம் மாரி சுத்துனாரு. இன்னும் சொல்லப்போனா ஒரு பர்ட்டிகுலர் மூவ் உண்மையாவே பம்பரம் சுத்துற மாரியே இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இவரோட சோலோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அனன்யாவோட என்ட்ரி வருது. அவங்க வரப்போ பார்த்தீங்கன்னா, பேக் டான்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்த மைம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு கெட்டப்ல வந்து வராங்க. அனன்யா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா குருநாத் வந்து ஸ்டார்ட்ல இருந்து பயங்கர பவர் பேக்ட்டா பண்ணாருங்க. அண்ட் கடைசியா ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு கிரீன் லைட் குடுக்குறாங்க. கிரீன் லைட்ட பார்த்தோனே நானும் கொஞ்சம் ஷாக் ஆனேன். அதே மாரி அனன்யாவுமே கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாங்க. பட் ஆனா கௌரி சங்கர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு இல்லீங்களா? ஸோ அதுக்காக நம்ம கிரீன் லைட் குடுத்து தான் ஆகணும். இதுக்கப்புறமா தான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமில வந்து நம்ம அசின் வந்து அந்த பீடி பிடிப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த சீன வந்து இவங்க திரும்ப ரீகிரியேட் பண்றாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப கியூட்டா அழகா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதா அண்ட் சாண்டி சுந்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. பிரபுதேவா மாஸ்டரோட சாங்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து எடுத்தோனே மைக்கேல் ஜாக்சன் மூவ்ஸ் மாரி பண்றாங்க. ஃபேஸ வந்து ஹேட்ட வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. நான் நினைச்சேன்
நம்ம சாண்டி சுந்தர் தான் ஆடுறாருன்னு. ஆனா டக்குன்னு அவர் கீழ குதிச்சா பின்னாடி தான் சாண்டி சுந்தரும், அன்ஷிதாவும் இருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப நல்ல ஓப்பனிங்கா இருந்தது. இத வந்து சாண்டி சுந்தரே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அண்ட் நடுவுல பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவ வந்து இவரு ஸ்பின் பண்ற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அங்கலாம் வந்து குட்டி குட்டியா கொஞ்சம் மிஸ் பண்ண மாரி இருந்தது. ஆனா அன்ஷிதா ஓரளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு பழைய பெர்ஃபார்மன்ஸ விட கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்ப இவங்களோட காம்படிஷன் அப்படின்னு வரப்போ இவங்க இன்னும் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு ஆடியே ஆகணும். அண்ட் நடுவுல பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம்ல, "நடிக்காதடா சாண்டி சுந்தர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இத வச்சு தான் வந்து எல்லாரும் சாண்டிக்கு கொஞ்சம் மரியாதை குடுங்க, பிரச்சனை ஆயிருச்சு, சாண்டி மாஸ்டர் கோவமாயிட்டாருன்னு போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. இப்போ பேக் டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, கடைசியா எல்இடி வச்சு இந்த முக்காலா முக்காபுலால கடைசியா பிரபுதேவா மாஸ்டர் ஆடுவார் தெரியுமா? ஸோ அத வந்து ரீகிரியேட் பண்றாங்க. பின்னாடி அவரோட அந்த விஷுவல் வருது. ஃப்ரண்ட்ல இவரு ஆடுறாரு. இதுவுமே கொஞ்சம் லேக் ஆன மாரி ஃபீல் ஆச்சு. 2ம் வந்து மேட்ச் ஆவல. இல்ல இதுதான் பிளானா? இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன லேக்ல தான் இவங்க பெர்ஃபார்ம் பண்றது தான் இவங்க பிளானா அப்படின்றது தெரியல. பட் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு மாரி நான் சிங்க்கா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாண்டி மாஸ்டர கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த முக்காலா முகாபுலா சாங் அந்த லாஸ்ட் பிட்டுக்கு வந்து அவர் ஆட சொல்றாங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருந்தது. ஸோ ஃபைனலா இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லோ லைட் குடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் தீஷல் அண்ட் அவினாஷ் வராங்க. அவங்க வந்து அஜித் சாரோட சாங்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நம்ம ரியோ பார்த்தீங்கன்னா, அஜித் சாரோட வாய்ஸ்லயே வந்து இன்ட்ரோலாம் குடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. என்னடா வாய்ஸே வரல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா நம்ம சாண்டி மாஸ்டரும் அதே தான் சொல்லுவாரு. தல வாய்ஸ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐய்யயோ! தலன்னு சொல்லக்கூடாதுல்ல. சரி பரவால்ல. ஸோ அவர் வாய்ஸ அவர் மட்டும் தான் பேச முடியும் அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ரியோ வந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஸோ இப்ப தீஷல் அண்ட் அவினாஷ் வராங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்த பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவினாஷ் வந்து ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் தீஷல் வந்து அப்படியே பின்னாடி பெண்ட் பண்ணி கரெக்ட்டா அவர் கைக்குள்ள பூந்து இப்படி எந்திரிப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நம்ம தீஷல் வந்து செம அல்டிமேட் எனர்ஜியோட பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவினாஷ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ஃப்ளோர் மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாரியான எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒருவேள அந்த கோட்லாம் போட்டிருக்காரே, அதனால தான் அவருக்கு அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோனே ஸ்ரீதேவி மேமும் அதே தான் கேட்டிருப்பாங்க. இவரும் சொல்லியிருப்பாரு, "ஆமாங்க நான் வேணான்னு தான் சொன்னேன். நம்ம கொரியோகிராஃபர் தாங்க போடு போடுன்னு சொல்ட்டாரு." அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனா, அவினாஷ் வந்து அஜித் சாரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே த்ரூ அவுட் த சாங் வந்து அவர் கரெக்ட்டா கேரி பண்ணிட்டு போயிருந்தாரு. அண்ட் இன்னொன்னு எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கூலர்ஸ் வந்து அங்க ஸ்டேஜ்ல வந்து கீழ கழட்டி போட்டிருப்பாரு. தீஷல் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்ல கரெக்ட்டா முட்டிய வந்து அப்படியே நேரா அந்த கூலர்ஸ்ல வந்து லேண்ட் ஆயிரும். ஒரு மூவ்ல கரெக்ட்டா அவினாஷ் எந்திரிச்சு அந்த கூலர்ஸ் அங்கருந்து அப்படியே ஒரு கிக் ஒண்ணு உடுவாரு. ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பார்க்கறதுக்கே செமையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சவதிக்கா சாங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுறப்பவே அந்த வைப் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவதிக்காக்கு அதில போட்ட அதே ஸ்டெப்ஸ வந்து இதில போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லா நம்ம ரீல்ஸ்லயே நெறைய அந்த ஸ்டெப்ஸ பார்த்து நம்மளுக்கே தெரிஞ்சு மனப்பாடம் ஆன ஒரு ஸ்டெப்புன்றனால, பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோனே சாண்டி மாஸ்டர் கேட்குறாரு, "நீங்க அதே ஸ்டெப்ப பண்ணணும்னு அவசியம் இல்லையா? அந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது கிரியேட்டிவா நீங்க ஒரு ஸ்டெப் போட்டுருக்கலாமே!" அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. சாண்டி மாஸ்டருக்கு ஓவரால் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இந்த மாரியான ஒரு ஃபீலிங் தான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ ரம்மா மேம் பார்த்தீங்கன்னா, தீஷால பார்த்துட்டு, "நீங்க வந்து யூ ஆர் அ டைக்ரஸ். நீங்க வந்து ஒரு குட்டி ஒயிட் சீட்டா மாரி ஆடிட்டு இருந்தீங்க." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வந்து எல்லோ லைட் குடுத்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஆக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ, இந்த நெவர் எவர் கிவ் அப் அந்த டயலாக் வந்து நம்ம அவினாஷ் பெர்ஃபார்ம் பண்றாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருங்க. ஆனா இதில என்ன ஹைலைட்னா, அவர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தீஷல் பின்னாடி இருந்து அன்எக்ஸ்பெக்டடா அது அப்படின்ட்டு கத்தியிருப்பாங்க. ரியோலாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. ஸோ அது ஒரு மாரி கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரியா ரூத் அண்ட் அரவிந்த் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸ்டார்ட் வந்து செம பவர் பேக்டா இருந்திருக்கும். அதுவும் நம்ம அரவிந்தோட கெட்டப் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. அண்ட் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. செம்மையா சாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்த நேரமா பார்த்து நம்ம ரியா ரூத் பார்த்தீங்கன்னா மறந்திருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சமா மறந்தாங்க. அப்ப நான் கூட நெனச்சேன், சரி நம்ம தான் தப்பா நோட் பண்ணியிருப்போம். அது வந்து ஏதோ பார்ட் ஆஃப் கொரியோகிராஃபின்னு நெனச்சேன். பட் அதுக்கப்புறமா ஒரு சீக்வென்ஸே ஃபுல்லா மறந்து திரும்பி நின்னு பார்த்து, பார்த்து ஆடி பயங்கர கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிருச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு நாள் முன்னாடி அந்த சாங்ல அந்த பிட்ட மட்டும் கொஞ்சம் மாத்துனாங்க. அதனால நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்" அப்படின்றாங்க. பட் நம்ம ஸ்ரீதேவி மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னாலே, இந்த மாரி மறக்கிற இடத்துல நம்ம எப்படி வந்து அத வெளிய காட்டாம பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணணும்." கொரியோகிராஃபரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு இத பார்த்துட்டு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, சாண்டி மாஸ்டர் கேட்குறாரு, "என்கவுண்டர் இருக்குன்றது தெரியுமா? தெரியாதா? சரி ரெடி ஆயிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அரவிந்தோட ஃபேஸ்லாம் பயங்கர டல்லா வந்து மாறிடுது. ஆனா அதே மாரி இவங்களுக்கு ரெட் லைட்டும் குடுத்துடுறாங்க. ரெட் லைட்னா நமக்கு டேஞ்சர் ஜோன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காவ்யா அண்ட் பாஸ்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க சிவகார்த்திகேயனோட சாங்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. காவ்யா வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஒரு டால் மாரியான ஒரு இன்ட்ரோ ஒண்ணு இருக்கும். அப்பைலேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க அதே மாரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகா கியூட்டா செம்ம பவர் பேக்டா வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. பாஸ்கரும் நல்லா தாங்க பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டயர் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு நெறைய ட்ரிக்ஸ் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதாவது பாட்டில் ஃபிளிப் பண்ற மாரி, பம்பரம் எடுத்து விடுற மாரி,
அப்புறம் கையில வந்து உங்களுக்கு அந்த பாஸ்கெட் பால வந்து ஸ்பின் பண்ற மாதிரி, பால் மேல பாட்டில வச்சு கீழ இப்படி ஒரு பவுன்ஸ்ல அந்த பாட்டில பிடிக்கிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் வச்சிருந்தாங்க. ஒருவேள அத கரெக்ட்டா பண்ணணுமே அப்படின்னு அதிலேயே மைண்ட் கான்சன்ட்ரேஷன்ல இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ அதே மாரி ஜட்ஜஸ் எல்லாம் ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவியா தான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ டாமினேட் பண்ணாங்க. நீங்க வந்து எனர்ஜி கொஞ்சம் கம்மியா டல்லா பண்ணிட்டீங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லோ லைட் குடுத்துடுறாங்க. பட் எனக்கு என்னமோ இதுக்கு கிரீன் குடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான் எல்லா ஜோடிஸுமே வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இதில டாப் ஜோடி யார் அப்படின்னு கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா, அபினவ் அண்ட் ராணி தான் வந்து டாப் ஜோடி வாங்குறாங்க. அண்ட் என்கவுண்டர் அப்படின்னு வரப்போ, ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால என்கவுண்டர் கிடையாது அப்படின்றாரு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து, இன்னைக்கு நடந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லயும் இந்த ரெட் லைட், கிரீன் லைட், எல்லோ லைட்லாம் குடுத்துருக்காங்க தெரியுமா? அது எல்லாம் அவங்க குடுத்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கா? இல்லைங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க கிரீன் குடுத்துருக்கணும். இல்ல இதுக்கு கிரீன் இல்லைங்க. இதுக்கு நீங்க எல்லோ குடுத்துருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அத வந்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.